இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோபு 23 அதிகாரம் 14 எனக்கு குறிக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் நன்மையும் எந்த மனுஷன் திருட முடியாது, எந்த மனுஷனும் அதை பறிக்க முடியாது. தேவன் ஒரு மனிதனுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மையை, வரங்களை ஒரு நாளும் ஒரு மனிதன் கூட அதை தடை பண்ண முடியாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம் இந்த நாட்களில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்காக குறித்து வைத்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர், அவர் போதுமானவர் என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிற அந்த சூழ்நிலையில்தான் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள், சமாதானத்தை எனக்கு நிறைவேற்றுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனிதன் சொல்ல முடியும்? யோபு நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். எல்லாவற்றும் சரீர பிரகாரமாக பிரச்சனை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லா, எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாய் இருக்கிறான். ஆனாலும் அவர் எனக்கு கொடுக்கிற காரியத்தில் அவர் நிறைவேற்றுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இழந்தவையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது பிரியமானவர்களே. ஆனால் யோபு சொல்லுகிறார், ஏனென்றால் ஆண்டவரை குறித்து அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் இழந்தா கூட எனக்கு எல்லாவற்றையும் அவர் திருப்பி ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தபடியினால் ஆண்டவர் யோபுக்கு அவன் இருதயத்தின் எண்ணத்தை ஆண்டவர் அறிந்தார். ஆனால் தன் மனைவியோ அறியவில்லை. ஆனால் கர்த்தர் அறிந்தபடியினால் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை யோபுக்கு கொடுத்து அவனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நிமித்தமாக, பொல்லாத காரியங்கள் நிமித்தமாக நம்மை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நிச்சயமாக ஆண்டவர் யோபோட வாழ்க்கையை, சூழ்நிலையை மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலைகளும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு யோபுவோட சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அவனுடைய நண்பர்களுக்கு அந்த சூழ்நிலையில கூட மற்றவர்களுக்காக அவன் ஜெபித்தான், மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நின்றான். அவனுடைய சூழ்நிலைகள் படுமோசமா இருக்கிறது. ஆனால் அவன் சூழ்நிலையை அவன் பாராதபடி தன் நண்பர்களுக்காக அவன் தேவ சமூகத்தில் போய் நின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு உதட்டளவில் கூட பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு யோபுவை போல நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் இழந்தவராய் இருக்கலாம். ஆனால் யோபுவை போல நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? ஆனால் யோபு சொன்னார், ஆண்டவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக நின்று இருக்கலாம். உன் பாத்திரம் நிரம்பி
அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனுஷன் எல்லாவற்றையும் தடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. நீ வெறுமையாக நின்று தேவ சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டவர் உன் வெறுமையை மாற்றி நீ ஆண்டவர் நினைத்ததை, அவர் குறிக்கிற காரியம், அவர் நினைக்கிற காரியம், உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது, எந்த மனுஷனால் தடை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவையெல்லாம் நிறைவாக மாற்றுவார். யோபுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கரம், உங்க வல்லமை, உங்க கிருபை இந்த நாள்ல இறங்கட்டோம்ப்பா. இந்த நாள்ல வெறுமையா இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. எல்லா சூழ்நிலைகளை மாற்றி ஒரு பெரிதான நன்மையை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ கட்டளிடுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீ செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீரே பெரிய காரியங்களை முடித்து தரும்படி ஆண்டவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது ராஜா. எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதங்களை செய்யுங்க எங்களுடைய வாழ்க்கையில அப்பா. அடைக்கலமாய் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீரே துணையாக நின்று எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.